வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ பீப்பிள், இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன் C#. அதாவது C# பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது அரித்மெட்டிக், லாஜிக்கல், பிட்வைஸ் அண்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாஸ் எப்படி கலெக்ட் பண்றாங்கன்னா ஒரு டேட்டாவையும் இன்னொரு டேட்டாவையும் அடிஷன் பண்ணி, சப்ராக்ஷன் பண்ணி, டிவிஷன் பண்ணி எவாலுவேட் பண்றதுக்காக இந்த ஆப்ரேட்டர்ஸ்ன்றது யூஸ் பண்றாங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல அடிஷன்னா என்ன, ஸோ அடிஷன்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட்ல இன்டீஜர் a = 5, அதாவது அடிஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது அடிஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம், ரெண்டு வேல்யூ அசைன் பண்ணி அந்த வேல்யூ அடிஷன் பண்ணோடனே நம்ம கெட் பண்றதா வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல அடிஷன் சொல்லுவாங்க. ஸோ அதே வகையில ஸோ இன்டீஜர் a = 5ன்றது நான் ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். அதே கீழே இன்டீஜர் b = 10 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் பார்த்தீங்கன்னா நான் டிக்ளரேஷன் பண்ணிட்டேன். ஸோ இதுல c = a + b. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அடிஷன் சிம்பிள் யூஸ் பண்றோம். ஸோ அது அரித்மெட்டிக்ல அடிஷன்ன்றது ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த cன்ற வேல்யூ கெட் பண்றோம். இது மெமரி போறப்ப எப்படி போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா a = 5, b = 10. ஸோ c இது ரெண்டுத்தையுமே பிளஸ் பண்ணி நமக்கு வர வேல்யூவை நம்ம c இங்க கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே ப்ரோக்ராமை நம்மளுடைய ஐடி கம்பெனில நம்ம ரன் பண்ணோன்னே என்ன மாதிரி நடக்குதுன்றத செக் பண்ண போறோம். ஸோ சேம் ஆஸ் இட் இஸ் லைப்ரரி நம்ம டிக்ளேர் பண்றோம். லைப்ரரிக்குள்ள கிளாஸ் வருது, கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட், அந்த மெயின் மெத்தட்குள்ள நம்ம ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். அதாவது இன்டீஜர் a = 5, இன்டீஜர் b = 10 அப்படின்ற ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். சோ c = a + b அப்படின்ற ஒரு நம்ம c ஓட வேல்யூவை இங்க டிக்ளேர் பண்றோம். அண்ட் ஜஸ்ட் பிரிண்டிங் ஸ்டேட்மென்ட்ல c ஓட வேரியபிள் என்னன்றதை நம்ம கெட் பண்ண முடியுது. ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே நமக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா 15, அதாவது 5 + 10 which means 15ன்றது நம்ம இங்க வேல்யூ கெட் பண்ண முடியும் பாக்குறோம். சோ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்கேன். நான் எப்படி c = a + b அப்படின்ற ஒரு கன்வர்ஷன்ல 15ன்ற வேல்யூ கெட் பண்றனோ அதே மாதிரி நீங்க a = 6ன்றதும் b = 8ன்றதும் சோ c = a + b அப்படின்ற ஒரு அரித்மெட்டிக்ல அடிஷன் கண்டிஷன் கொடுத்தனே உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்றதை நீங்க எவாலுவேட் பண்ணி சொல்லுங்க. Thank you. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.